வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்க்குறீங்கன்னா ராஷ்டிர பாஷா உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து February 2020 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60% எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் ராஷ்டிர பாஷாவில் பார்த்தீங்கன்னா ERC கொடுத்துருப்பாங்க. அது வந்து 10 மார்க்ஸு. நான் இந்த கொஷின் பேங்க் ஸ்ரீ சரவணாலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3லேருந்து 5 வரைக்கும் தான் ERC இருக்கும். அந்த ERCயில் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த சேவக் ஹி வித்வாத் பாஃபத் அந்த இது மார்க் பண்ணிக்கோங்க. ஆஜ் புராணே சிங்ஹாசன் கி அது இது மார்க் பண்ணிக்கோங்க. டூ ரஹி பிரதிமாய அது மார்க் பண்ணிக்கோங்க. நாட் சக்கோ தேர்ட் ஒன் அடுத்தடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் சக்கோ டூ நாச்சோ அது மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் கொஷின் பேங்க்கில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஷின் பேங்க்கில் கூட பார்த்தீங்கன்னா சேவை கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதில் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த 6ம் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பேங்க்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனா வந்து நீங்கள் ரீடரில் கூட மார்க் பண்ணலாம். ரீடர்லேயும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டிக்கா கண்டா வச்சு பார்க்கலாம். அதான் செகண்ட் ரோம் லெட்டர். சுட்டிக்கா கண்டா வச்சுட்டு இந்த கவிக்கா நாம அதாவது அந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்று எழுதுனா போதும். நம்ம வந்து இந்த 4ம் வந்து நான் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். சுட்டிகா கண்டாவை சேமா ரஹி ரஹி கி சவாரி ஏகாஷ்வா இது 4மே கொடுத்துருக்கேன். அப்புறம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் ரோம் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரூக்கி சூக்கி தீரே தீரே ரஹிமனிச்சி கயிர்கூர் காஞ்சி அந்த 4மே அதுவும் அந்த கொஷின் பேங்க்கில் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் எதுவும் ஒமிட் பண்ண வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த 8 திருக்குறளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 8மே கூட நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4th ரோம் லெட்டர் அதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரோமே நாம் தே நாமோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி 4th ரோம் லெட்டர். அந்த 4th ரோம் லெட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அந்த கரோமே நாம் அது மார்க் பண்ண வேண்டியிருக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் ஏ ஹுனர் பி படா ஜரூரி இது மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஜோ கர் பனாவ் அதாவது ஜோ கர் பனாவ்னா தேர்ட் ஒன்று இருக்கும். அது கூட மார்க் பண்ணிக்கோங்க. 4th ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. 5th ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அது எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். லாஸ்ட்டு கொஷின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 கொஷின்ஸை வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்காக இதை கொடுத்துருக்கேன். 5th கொஷின் பார்த்தீங்கன்னா 2-3 பேப்பரில் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 4 மார்க் பண்ணிக்கலாம். பட்னா ஹி இன்சான் கே பட்னே அது மார்க் பண்ணிக்கலாம். ஜோ கர் பனாவ் அது மார்க் பண்ணிக்கலாம். 3rd ஒன் 4th ஒன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோம் லெட்டர் மீனிங்ஸ் பார்க்கலாம். அர்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, சாரி ஃப்ரெண்ட்ஸு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கூட பிரவேசிக்கலை வேணால் பார்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் எல்லாமே இதில் இருக்க எல்லாமே தான் நான் சொல்கிறேன். அந்த கொஷின் பேங்க்கில் இருக்க எல்லாமே நம்ம படிச்சிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸும் நான் உங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்கிறேன்னா வந்து அது எல்லாமே வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. 2 பேப்பரில் வந்திருக்கு நிறைய மேக் சென்டென்ஸு. ஒருவேளை உங்களுக்கு நிறைய படிக்கிறது கஷ்டமாக தான் நீங்கள் வந்து பெருசாக இருக்கிறத வேணால் விட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரைட்டிங் இருக்கும். பேசேஜ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஒன் காந்திஜி ஜஹாஜ் பர் சவார் ஹோக்கர் தக்ஷின் ஆஃப்ரிக்கா அந்த செகண்ட் ஒன் அந்த இது இருக்கும். காந்திஜி கைசே அந்த கொஷின்ஸ் அந்த 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் இதுலேருந்து அப்படியே பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செகண்ட் ஒன் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக வந்துருக்குது. செகண்ட் ஒன்றும் 4th ஒன்றும் படிச்சுக்கோங்க. நான் தேர்ட் ஒன் கூட 2-3 பேப்பரில் பார்த்துருக்கேன். அதையும் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் ஆன்சருக்கு மூவ் பண்ணலாம். கொஷின் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மகாராஜ் கிருஷ்ணதேவராய் கோ கைசே தேக்னு இந்த ஃபஸ்ட்டு ஒன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் இது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தெனாலி ராம்னே கிருஷ்ணதேவராய் சே கியா வாதா கியா அது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மனுஷா கைசே ஜீவன் கே லடுக்காப்பன் கா கிலங்னா மன்தே அப்படியே இதெல்லாம் கண்டினியூஸாக வந்து நான் பார்த்தேன். இது வேணால் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். இதில் வந்து
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்கி கிகோஜி, மகான் சந்த் கவி, திருவள்ளுவர், தக்ஷின் ஆப்பிரிக்கா நாட்டிய கலாயே, அந்தேர் நகரி, இது 4மே நான் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் 10th ரோம் லெட்டர் பார்க்கலாம். அதுவும் இது பேராகிராஃப் தான். பஹு கி விதா, 10 மினிட், போர்கதாரா, இது 3மே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி, கட்டபொம்மன், பல்தேவ், பாதவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பரில் வரல. பல்தேவும், கட்டபொம்மன், ராஜேஸ்வரி இது 3 தான் நான் நிறைய பேப்பரில் பார்த்தேன். இதுக்கப்புறம் கமாலா கி சாஸ், ராஜேஸ்வரி கைசா அவுரத் தா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஷின் பேங்க்கில் காட்டுறேன். 1 செகண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும் கமலா கி சாஸ், ராஜேஸ்வரி கைசா அவுரத். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிஸ் ராஜா நே பஹல் அங்கிரேஜோ கா விரோத் கை கியா, இது இருக்கும். தேர்ட் ஒன்று இது மார்க் பண்ணுங்க. பல்தேவ் கி பஹன் கா நாம் கியா ஹே, போர் கா தாரா நாமக் ஏகாங்கி கா ஏகாங்கியார் கவுன் ஹே, இது வந்து மார்க் பண்ணிக்குவாங்க நீங்கள். நான் வந்து இதில் செகண்ட் மட்டும் ஒமிட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்து நமக்கு தோ தான் கேட்டிருக்காங்க, ஏதாவது 2 தானே எழுதணும். ஸோ வந்து நான் இதை ஒமிட் பண்ணியிருக்கேன். கூன் கா வத்லா ஏகாங்கி கவுன் சே நாட்டக் சே சங்கலித் ஹே, இதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. சாயா கவுன் ஹே, இது வந்து நான் ஒரே ஒரு பேப்பரில் மட்டும்தான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன்றதுக்காக இதை மட்டும் மார்க் பண்ணாதீங்க. நான் ஒரு சின்ன இதுக்காக தான் மார்க் பண்ணேன். இப்போ நம்ம லாஸ்ட் ரோம் லெட்டர் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ERC மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது படித்தோன்னா இதோட ERC மாதிரி தான் இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் பண்ணிக்கோங்க. இன் மோஹித்யோ கா முல்யா, அது மார்க் பண்ணிக்கோங்க. எதி பாரே காம் தந்தா சோட்டோ, அது மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து 5மே உங்களை ரெஃபர் பண்ண சொல்கிறேன். எல்லாமே நான் உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். இதை 5மே 6மே நம்ம படிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு டைமே இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன் வீடியோ. எனக்கு நிறைய கொஷின்ஸ் கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து 6 கொஷின்ஸுமே படிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேறு என்ன இல்லை, இது வந்து நான் ஓவரால் கொஷின் வியூ காமிக்கிறேன், நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் 4th ரோம் லெட்டர், இந்த ரோம் லெட்டர் பார்க்கலாம். இந்த 6மே ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கணும். அதுதான் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங் சொல்லும்போது ஒரு சிலர் மார்க் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் பார்த்து வீடியோ ஸ்டாப் பண்ணி நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த பேப்பரையும் காட்டிடுறேன். 5th ரோம் லெட்டர், 6th ரோம் லெட்டர், மீனிங் நமக்கு இந்த வாட்டி ஆப்போசிட்ஸ் இல்லை ராஷ்டிர பாஷாலேருந்து. இது வந்து நியூ சிலபஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.